ஹாய் guys வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஸோ நிக் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஓகே வாட்ச் தாங்க. ஸோ ஜென்ஜி அந்த கதையில வந்து ஒரு யூஸ்வலான ஸ்டோரி வந்து டி ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஜென்ஜியான சில விஷயங்களை காட்டுறப்போ ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கை பெட்டரா கொடுத்துருக்கலாமோ, சூப்பராகவே கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படத்தோட கதை எப்படின்னா, ஒரு பிரேக்கப் நடக்குது. ஸோ அவர் ஹீரோ வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸோட கதையை சொல்றாரு. அப்புறம் எக்ஸி கிட்டேருந்து ஒரு இன்விடேஷன் வருது, அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, எப்படி எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த நீக். ஸோ நிக்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படின்னா ஒரு மாதிரி போங்க போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு அப்புறம் வந்து ஒரு மாதிரி முடியும். செகண்ட் ஆஃப் வந்து என்னன்னா, இந்த மேத்யூ தாமஸ் அப்படின்னு சொல்லி அவரோட கேரக்டர் வந்து உண்மையிலே செம்மையா இருந்துச்சுங்க. அவரோட அந்த ஒன்லைன் காமெடியும் சரி செம்ம ஃபன் பண்ணியிருந்தாரு. அவர் தான் மூவியே கேரி பண்ணியிருந்தாரு. மற்றபடி பவிஷ்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து தனுஷோட சாயல்லே வந்து அவர் ஆக்டிங் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுருந்தா உண்மையில அவர்கிட்ட இருந்து பெட்டரான ஆக்டிங் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அனிகா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் ஹீரோயின் மெட்டீரியல் லெவலுக்கு வந்து அவங்க இல்லை. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. பெட்டரா வந்து இப்ப இந்த பிரியா பி வாரியர் இவங்கலாம் வந்து இன்னும் மெச்சூர்டா இருந்தாங்க. அவங்களெல்லாம் போட்டிருக்கலாம் அந்த கேரக்டருக்கு. அவங்களும் வந்து ஒரு சைட் கேரக்டரா யூஸ் பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷுவலா சரி ஒரு சூப்பர் படம். தனுஷ் வந்து அவரோட குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சினிமாட்டோகிராஃபி, விஷுவலு, மியூசிக்கு ஒரு கிளாஸா இருந்துச்சு. என்னதுன்னா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இல்லை. லவ் சீன்ஸும் கொனைக்க ஆகல. அப்புறம் எமோஷனலாக அழுகுறாங்க, இது பண்றாங்க. யாருக்கும் ஃபீலிங்லாம் இல்லை. நார்மலா போகுது, அவ்வளோதான். ஜாலியா வாங்க ஜாலியா போங்கன்னாங்க. ஸோ ஓகே தான், ஜாலியா வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அப்படியே போயிருச்சு. என்ன பண்றது, அப்படிதான் படமே குழப்பமா அப்படியே ஓடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவி என்னன்னா, இந்த ஜீன் வாங்கல ஜென்ஜி, அப்புறம் வந்து இந்த ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு நீக்க வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கமர்ஷியலா எங்கேஜிங்கா மூவி பார்க்குறவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.